ஒரு நாள் ஒரு சிறு பையன் பள்ளியில் இருந்தான். அவன் பெயர் அரவிந்த். அவனுக்கு தமிழாசிரியர் ஒரு புதிய பாடம் சொல்லிக் கொடுத்தார். திருக்குறள் முதல் குறள். ஆசிரியர் சொன்னார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துகளுக்கு ஆ முதலானது போல உலகிற்கெல்லாம் இறைவன்தான் ஆரம்பம். அரவிந்த் ஆச்சரியப்பட்டான். அவன் கேட்டான், அம்மா, இதை எப்படி சொல்றாங்க? இறைவன் இல்லாமல் உலகம் எப்படி உருவானது? அம்மா மெதுவாக சிரித்தார். அவர் ஒரு விதை எடுத்தார். அதை மண்ணில் போட்டார். இதை பார் என்றார். இந்த சிறிய விதையிலிருந்து ஒரு பெரிய மரம் வரும். அந்த மரத்தில் பறவைகள், நிழல், பழங்கள் எல்லாம் வரும். அரவிந்த் கேட்டான், ஆனா விதை வந்தது எங்கிருந்து? அம்மா சொன்னார், அதுதான் மகனே, எல்லாவற்றுக்கும் ஒரு ஆதாரம் இருக்கு. விதைக்கு மரம், மரத்திற்கு மண், மண்ணுக்கு நீர், இவையெல்லாம் சேர்ந்திருக்கும் சக்திதான் இறைவன். அதனால்தான் திருவள்ளுவர் சொல்றார், எழுத்துக்கு ஆ முதலாக, உலகுக்கு இறைவன் முதலாக. அரவிந்த் தலையாட்டினான்.